லாஸ் ஆஃப் மோஷன் டாபிக்ல அசன் ரீசன் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன சொல்லுதுன்றதை நம்ம பார்த்துடலாம் பாருங்க. அதாவது ஆப்ஷன் ஏ என்ன சொல்லுதுன்னா அசன் அண்ட் ரீசன்ஸ் போத் ஆர் ட்ரூ, ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் ஆப்ஷன் வந்து அசன் அண்ட் ரீசன் போத் ஆர் ட்ரூ பட் ரீசன் டு நாட் எக்ஸ்பிளைன் அசன். தேர்ட் ஆப்ஷன் அசன் ட்ரூ ரீசன் ஃபால்ஸ். ஃபோர்த் ஆப்ஷன் அசன் ஃபால்ஸ் ரீசன் ட்ரூ அப்படின்னு சொல்றோம். ஃபிஃப்த் ஆப்ஷன் வந்து போத் அசன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ் போயிடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A stone of mass m kilogram is dropped vertically down from the window of a train which is at rest, and then the same stone is dropped from the window of the train accelerating with a meter per second square. The net force in air acting on the stone is mg downward in both the cases. Reason பாருங்க. Vertical and horizontal motions are independent of each other in two-dimensional projectile motion. அப்போ 2-dimensional projectile motion எடுத்துக்கிட்டோம்னா அது x direction motion, y direction motion எடுத்துப்போம். அதுல x direction motion, y direction motion டிபெண்ட் ஆகாது. வேணா acceleration due to gravity downward direction ஆக்ட் ஆகும். அந்த acceleration due to gravityனால downward y direction velocity மட்டும் சேஞ்ச் ஆகுமே தவிர x direction velocity சேஞ்ச் ஆகாது. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா வந்து டூ ஹாரிசான்டல் மோஷன் வெர்டிகல் மோஷன் இண்டிபெண்டன்ட் அப்படின்றது கரெக்ட்னு தோணுது. ரீசன் வந்து கரெக்ட்னு வருது. அடுத்து வந்து அசன் பாருங்க. ஸ்டோன் வந்து மூவிங் ட்ரெயின்ல டிராப் பண்ணாலும் சரி, ட்ரெயின் ஹாரிசான்டல் மோஷன்ல ஆக்சலரேஷன்ல இருக்கும்போது டிராப் பண்ணாலும் சரி, அந்த ஸ்டோன் வந்து அண்டர் கிராவிட்டி மட்டும் தான் டிராப் பண்ணியிருக்கும். புரியுதுங்களா? அதனால வந்து அந்த ஸ்டோன் மேல ஒன்லி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. இங்க வந்து நம்ம இது ட்ரெயின் வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது டிராப் பண்ணிருக்கலாம். இங்க பாருங்க சொல்லியிருக்காங்க அட் ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, train which is at rest and then the same stone is dropped from the window of the train accelerating with a meter per second square சொல்லியிருக்காங்க. அப்போ ரெஸ்ட்ல இருக்கும்போது டிராப் பண்ணாலும் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். ஆக்சலரேஷன் இருக்கும்போது ஒன்லி எம்ஜி ஃபோர்ஸ் மட்டும் தான் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஸோ அசஷனும் ட்ரூ, ரீசனும் ட்ரூ. பட் ரீசன் வந்து அசஷன் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா வந்து இது நமக்கு இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் 2-dimensional மோஷன் மாதிரி வரல. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஸ்டோன் வந்து ட்ரெயின் வந்து ரெஸ்ட்ல இருக்கு இல்லைங்களா, ரெஸ்ட்ல இருந்து தானே டிராப் பண்றோம். அப்போ அங்க 2-dimensional மோஷன் மாதிரி வராது ஃபர்ஸ்ட் கேஸ்ல. ஆனா செகண்ட் கேஸ்ல ட்ரெயின் வந்து ஆக்சலரேட் ஆகும்போது வேணும்னா 2-dimensional மோஷன் எடுத்துக்கலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தனியா வந்து பாடியை டிராப் பண்ணிடுறதுனால இதுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ஆன்சர் வந்து நம்ம ஆப்ஷன் பி கொடுக்கறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நம்ம செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பை pressing a block against a rough wall one can balance it. அதான் சொல்லியிருக்காங்க. ரீசன் பாருங்க. ஸ்மூத் வால்ஸ் cannot hold the block by pressing the block against the wall however high the force is exerted அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்க. அசர்ஷன்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரஃப் வால்க்கு அகைன்ஸ்டா ஒரு பிளாக் வந்து நம்ம பிரஸ் பண்றோம். அப்படி பிரஸ் பண்ணா பேலன்ஸ் பண்ண முடியும். ஆனா ஸ்மூத் வால்ல வந்து ஸ்மூத் வால் அகைன்ஸ்ட் ஸ்மூத் வால் வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை புஷ் பண்ணாலும், புஷிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் அதை வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாது. அதான் சொல்லியிருக்காங்க. ஸ்மூத் வால் cannot hold the block by pressing the block against the wall however high the force is exerted. இப்போ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரஃப் வால் எடுத்துக்கலாம். இது வந்து ரஃப் வால் அப்படின்னு எடுத்துங்க. ரஃப் வாலா இருந்துச்சுன்னா இங்க வந்து ஒரு பிளாக் வச்சிருக்கோம். இப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் இப்படி புஷிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இப்போ புஷிங் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்ணா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து இந்த பிளாக் மேல இந்த வால் வந்து நார்மல் ரியாக்ஷன் எக்ஸர்ட் பண்ணும். இப்போ இங்க இந்த பிளாக் மேல எம்ஜி ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த ரஃப் வால்ன்றதுனால இந்த ரஃப் வால் வந்து இந்த பிளாக் மேல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன்ல டு நாட் ஸ்லைடு ஆகிற மாதிரி இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணலாம். அப்போ வந்து ரஃப் வாலா இருந்துச்சுன்னா இந்த வால் வந்து இந்த பிளாக் மேல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த எம்ஜியை பேலன்ஸ் பண்றதுனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி பேலன்ஸ் பண்ணிச்சுன்னா அப்போ வந்து என்ன ஆகும், நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிரும். அப்போ வந்து இந்த பிளாக் வந்து பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ தட் அசர்ஷன் வந்து ட்ரூன்னு சொல்லிடுறோம். ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத் வால் cannot hold the block by pressing the wall against the block against the wall அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஸ்மூத் வால் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க, இது ஸ்மூத் வால்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து இங்க பிளாக் பிளேஸ் பண்றோம், இங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க, புஷிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க. இந்த வால் வந்து இந்த பிளாக் மேல ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் நார்மல் ரியாக்ஷன் எக்ஸர்ட் பண்ணுது. பட் எம்ஜி ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது இல்லையா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை ஒய் டைரக்ஷன்ல பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. ஏன்னா இந்த வால் வந்து ஸ்மூத் வாலா இருக்கு. அப்படின்னா ஒய் டைரக்ஷன்ல ஒரே ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து cannot be 0. அதனால
y டைரக்ஷன்ல வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும், அது பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து பிளாக் வந்து y டைரக்ஷன்ல ஸ்லைட் ஆயிரும். ஸோ தட் பிளாக் cannot be hold, அதாவது cannot hold the block against the wall. ஸோ ரீசனும் கரெக்ட். அப்ப ரீசனும் கரெக்ட், அசர்ஷனும் கரெக்ட். ஆனா ரீசன் வந்து அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி கொடுக்கல. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன எடுத்துக்கலாம் பார்த்தோம்னா, நம்ம வந்து ஆப்ஷன் பி, அதாவது அசர்ஷன் அண்ட் ரீசன் போத் ஆர் ட்ரூ அப்படின்னு ஆப்ஷன் பி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. தேர்ட் கொஸ்டின். The third law of motion concludes that the forces occur in pairs of action and reaction. Reason என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கப்பா, the action force is more than the reaction force அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்து ஃபார் எவ்ரி ரியாக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction தானே. அப்போ மோர்ன்றது இது தப்பு, அப்படின்னா ரீசன் வந்து தப்புன்னு வந்திருக்கு. அசர்ஷன் பாருங்க, the third law of motion concludes that the forces occur in pairs of action and reaction. அதாவது ஒரு இப்போ வந்து ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கிறோம். இந்த சிஸ்டம்ல ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், இது செகண்ட் ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் மேல எக்ஸைட் பண்ற ஃபோர்ஸ் வந்து F21 எடுத்து பண்ணோம். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும், செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மேல எக்ஸைட் பண்ணும். ஸோ ஃபோர்ஸ் எக்ஸைட்டட் ஆன் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பை செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து F12 எடுத்துக்கிறோம். அப்படின்னா ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பேரா இருக்கு. ஸோ அக்கார்டிங் டு தேர்ட் லா ஆஃப் மோஷன் கன்க்ளூட்ஸ் தட் ஃபோர்ஸ் அக்கர்ஸ் இன் பேர், தட் இஸ் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்ன்றது ட்ரூ. ஸோ இங்க வந்து நமக்கு அசர்ஷன் ட்ரூ, ரீசன் வந்து ஃபால்ஸ். அதனால அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பாத்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. Assertion: the apparent weight of a body in an elevator moving with some downward acceleration is less than the actual weight of a body. Reason என்ன சொல்றாங்க பாருப்பா, the part of the weight is spent in producing downward acceleration when body is in elevator அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல கான்செப்ட். பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பிளாக் வந்து இருக்கு, இது வந்து லிப்ட்ல வச்சிருக்கோம். நம்ம இந்த லிப்ட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் இருக்கு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா mg ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது, நார்மல் ரியாக்ஷன் அப்வர்ட் ஆக்ட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா mg minus n is equal to ma. ஏன்னா ஆக்சலரேஷன் டைரக்ஷன்ல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம், ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிற ஃபோர்ஸ் நெகட்டிவ் எடுத்துட்டு பண்றோம். இப்படி பண்ணும்போது நமக்கு என்னன்றது என்ன சொல்லுங்கப்பா, n தான் வந்து அப்பேரண்ட் வெயிட், mgன்றது ஆக்சுவல் வெயிட். n வந்து அப்பேரண்ட் வெயிட், mg வந்து ஆக்சுவல் வெயிட். ஸோ n is equal என்ன வருது பாத்தீங்கன்னா mg minus ma. ஸோ இந்த ma அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து யூஸ்டு டு மூவ் டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னு நமக்கு வருது. அதனாலதான் வந்து சர்டைன் பார்ட் ஆஃப் வெயிட் வந்து கன்வெர்டட் இன்டு மூவிங் டவுன்வர்ட் ஆக்சலரேஷனுக்கு வந்ததுனால நமக்கு அப்பேரண்ட் வெயிட் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா வந்து நம்ம என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்னா அப்பேரண்ட் வெயிட்டுக்கு m இன்டு g பிளஸ் ஆர் மைனஸ் ஏ எடுத்துக்க சொல்லியிருக்கோம். டவுன்வர்ட் மோஷனா தான் மைனஸ் எடுக்க சொல்லியிருக்கோம், அப்வர்ட் மோஷனா பிளஸ் எடுக்க சொல்லியிருக்கோம், ஆக்சலரேஷன்னா பிளஸ், ரிட்டார்டேஷன் நெகட்டிவ். இது டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் சொன்னதுனால டவுன்வர்டுக்கு ஒரு மைனஸ், ஆக்சலரேஷன் ஒரு பிளஸ் போட்டு மைனஸ் பிளஸ் மைனஸ் போட்டுக்கணும். ஸோ அப்போ அப்பேரண்ட் வெயிட் வந்து ஆக்சுவல் வெயிட்டை விட கம்மியா இருக்கு, அது அசர்ஷன் ட்ரூ. ரீசன் என்ன சொல்றேன்னா இந்த பார்ட் ஆஃப் தி வெயிட் தான் ma, அதாவது mg மைனஸ் n தான் ma. இந்த ma ஃபோர்ஸ் வந்து ma அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னு வருது. ஸோ தட் ரீசனும் கரெக்ட், ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ தட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்கப்பா. ஃபிஃப்த் क्वेश्चन. assertion: the driver in a vehicle moving with a constant speed on a straight road is in a non-inertial frame of reference. நல்லா பாருங்க, the driver in a vehicle moving with a constant speed on a straight road is in a non-inertial frame of reference அப்படின்னு சொல்லியிருக்கும். ரீசன் பாத்தீங்கன்னா a reference frame in which Newton's law of motion are applicable is non-inertial frame. ஆக்சுவலா உங்களுக்கு inertial frame, non-inertial frame அப்படின்னு இருக்கு. inertial frame அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா inertial frameனா the frame which is rest or otherwise moves with constant velocity, அந்த frame தான் என்ன சொல்றேன்னா inertial frame. அப்படின்னா inertial frameக்கு வந்து ஆக்சலரேஷன் வந்து ஜீரோவா இருக்கணும். அடுத்து non-inertial frame அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா வந்து the frame which is rotating frame otherwise accelerating frame. rotating frame otherwise accelerating frame தான் non-inertial frame. rotating frame வந்தா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இருக்கும், வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகுறதா இருந்தா ஆக்சலரேஷன் இருக்கும். எனிவே நான் இனர்ஷியல் ஃப்ரேம் என்ன, ஆக்சலரேஷன் நாட் ஈக்குவல் டு ஜீரோ.
சரிங்களா? அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லாஸ் வந்து என்னது, நெட் ஃபோர்ஸ் வந்து 0வா இருந்துச்சுன்னா என்ன இருக்கணும் உங்களுக்கு, ஆக்ஸலரேஷன் 0வா இருக்கணும். அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஒபே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து, அதாவது நியூட்டன்ஸ் லா அப்ளிகபிள் இருக்கிறது இனர்ஷியல் ஃப்ரேம். நியூட்டன்ஸ் லா வந்து அப்ளிகபிள் பண்ணும். இனர்ஷியல் ஃப்ரேம் வந்து நியூட்டன்ஸ் லா அப்ளிகபிள் பண்ணும். கரெக்ட்டுங்களா? ஆனா வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம் வந்து நியூட்டன்ஸ் லாவை அப்ளிகபிள் பண்ணாது. சோ ஏன்னா நியூட்டன்ஸ் லால என்ன சொல்றோம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலன்னா ஆக்ஸலரேஷன் 0ன்னு சொல்றோம். கரெக்ட்டா? அப்ப நியூட்டன்ஸ் லா இஸ் applicable in the case of inertial frame. Newton's law is not applicable in the case of non-inertial frame of reference ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா, தி டிரைவர் இன் ஏ வெஹிக்கிள், நல்லா கவனிக்கணும், தி டிரைவர் இன் ஏ வெஹிக்கிள் மூவிங் வித் ஏ கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்லல. கான்ஸ்டன்ட் ஸ்பீடா இருந்து ஒரு சர்க்குலர் மோஷன்ல இருக்கனால, சர்க்குலர் மோஷன்ல இருந்தா என்ன ஆயிரும், அப்ப ஆக்ஸலரேஷன் வந்திருக்கும் இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா அப்ப என்ன வந்துடலாம் உங்களுக்கு சொல்லுங்க, இஸ் இன் ஏ நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி, கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்னா வந்து வெலாசிட்டி டைரக்ஷன் நமக்கு தெரியாது, டைரக்ஷன் கான்ஸ்டன்டா இருக்கலாம், வேரியபிளா இருக்கலாம். டைரக்ஷன் வேரியபிளா இருந்துச்சுன்னா அப்போ நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா வந்து ஒருவேளை டைரக்ஷன் மாறாம இருந்துச்சுன்னா அப்ப என்ன சொல்லிடலாம், அப்போ வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் தான் சொல்ல முடியும். அப்ப அசர்ஷன் வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்ல முடியுமா, இல்லைன்னா இனர்ஷியல் ஃப்ரேம் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. அதனால இது கம்ப்ளீட் மீனிங் கிடையாது. அதனால அசர்ஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரீசன் பாருங்க, a reference frame in which Newton's law of motion are applicable is non inertial frame சொல்லியிருக்காங்க பாத்தியா. நியூட்டன்ஸ் லா இஸ் அப்ளிகபிளா இருந்துச்சுன்னா அது இனர்ஷியல் ஃப்ரேம், அப்ளிகபிள் இல்லைன்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேம். அப்ப ரீசனும் ஃபால்ஸ். ஸோ அசர்ஷன் ஏன் ஃபால்ஸ் சொல்லியிருக்கேன்னா, டிரைவர் இன் ஏ வெஹிக்கிள் மூவிங் வித் ஏ கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்லல. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி தான் ஆக்சலரேஷன் 0 சொல்ல முடியும். கான்ஸ்டன்ட் ஸ்பீடுனா டைரக்ஷன் மாறிட்டு இருக்கலாம், அதனால வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலாம். ஸோ தட் ஆக்சலரேஷன் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஸோ இந்த கேஸ்ல வந்து அசர்ஷன்ல வந்து ஆக்சலரேஷன் 0வா இல்ல ஆக்சலரேஷன் நாட் 0வா சொல்லல. ஏன்னா வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டா வேரியபிளான்னு சொல்லல. ஸ்பீடு தான் கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. அப்ப டைரக்ஷன் மாறலாம். அதனால இது இனர்ஷியல் ஃப்ரேமாவும் இருக்கலாம், இல்ல நான் இனர்ஷியல் ஃப்ரேமாவும் இருக்கலாம். அதனால தான் வந்து நான் என்ன சொல்றேன்னா, போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை கான்ஸ்டன்ட் ஸ்பீடும் கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ வந்து கண்டிப்பா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இது வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம் சொல்ல முடியாது, இனர்ஷியல் ஃப்ரேம் தான் சொல்ல முடியும். ஒருவேளை நமக்கு வந்து வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லி இருந்தாங்கன்னா இனர்ஷியல் ஃப்ரேம் சொல்லியிருப்போம். டைரக்ஷன் கான்ஸ்டன்ட் சொல்லியிருந்தா இனர்ஷியல் ஃப்ரேம் சொல்லியிருப்போம். டைரக்ஷன் மாறிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தா அப்ப ஆக்சலரேஷன் இருக்கு, நான் இனர்ஷியல் ஃப்ரேம் சொல்லியிருக்கலாம். ஸோ ஸ்பீட் மட்டும் சொன்னதுனால ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதனால தான் நீங்க அசர்ஷன் அண்ட் ரீசன் போத் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Assertion. In a free fall, weight of a body becomes effectively 0. In a free fall, weight of a body effectively 0. Effectively 0 னா இங்க apparently 0 அப்படின்னு எடுத்துங்க. Free fall, weight of a body becomes effectively 0 னா apparently 0 அப்படின்னு எடுத்துங்க. Reason பாருங்க, acceleration due to gravity acting on a body having free fall is 0 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்க என்ன வருது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்பேரண்ட் வெயிட் தெரியும். உங்களுக்கு அப்பேரண்ட் வெயிட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா m into g plus or minus a எடுக்க போறோம். இங்க சைன் பிட்வீன் g and a என்ன சைன் எடுக்கணும்னா, டவுன்வர்ட் மோஷனுக்கு மைனஸ் எடுங்க, அப்போர்டுக்கு பிளஸ் எடுங்க. டவுன்வர்ட் ஆக்சலரேஷனுக்கு ஆக்சலரேஷன் இருந்தா பிளஸ், ரிடார்டேஷனா இருந்தா மைனஸ். இங்க டவுன்வர்ட் ஃப்ரீ ஃபால் என்ன அர்த்தம் உங்களுக்கு, ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு g ன்னு வருது. கரெக்டா? டவுன்வர்ட்ன்றதால ஒரு மைனஸ் போட்டுறோம். அப்ப a பிளேஸ்ல என்ன போடுறோம், g ன்னு போட்டுக்கிறோம். a பிளேஸ்ல g ன்னு போட்டோம்னா அப்ப g minus g எவ்வளவு வருது, 0 வருது. சோ தட் அப்பேரண்ட் வெயிட் வந்து இங்க 0ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்பேரண்ட் வெயிட் தான் 0, ஆனா அது ஆக்சுவலா பாடி ஃப்ரீலி ஃபாலிங் பாடிக்கு ஆக்சலரேஷன் a equal to g ன்னு இருக்கு. சோ அசர்ஷன்ல வந்து நம்ம இந்த எஃபெக்டிவ்லி 0ன்றது அப்பேரண்ட் வெயிட் 0ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த கேஸ் வந்து அப்பேரண்ட் வெயிட் 0ன்னு எடுத்துங்கப்பா. அப்ப வந்து அசர்ஷன் வந்து ட்ரூ. ரீசன் பாருங்க, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்டிங் ஆன் a body having free fall is 0 சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது ஃபால்ஸ். ஃப்ரீ ஃபாலிங் பாடியில ஆக்சலரேஷன் equal to g டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். சோ தட் அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ். அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ்னா எந்த ஆப்ஷன் பா கரெக்ட்? தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம் பாருங்க. 7th question. Assertion. Newton's second law of motion is the main law of motion. Newton's second law of motion is the main law of motion. Reason பாருங்க, Newton first and second law are contained in second law. Newton's first and second law are contained in second law அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை வந்து நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணலாம் பாருங்க.
இப்போ நியூட்டன்ஸ் செகண்ட்ல அக்கார்டிங் டு செகண்ட்ல என்ன சொல்லுங்க, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லைன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் சும்மா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் எடுத்துக்கலாம். ஆனா ஆக்சுவலா கரெக்டான ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் கரெக்ட். மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் எப்ப எடுக்கணும்னா மாஸ் கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும் தான் இந்த ஃபார்முலா எடுக்க முடியும். ஒருவேளை மாஸ் வேரியபிளா இருந்துச்சுன்னா அப்ப F ஈக்குவல் டு ma என்ற ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. சோ தட் நியூட்டன் செகண்ட்ல வந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போதைக்கு என்ன பண்றேன்னா F ஈக்குவல் டு ma என்ற ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லால என்ன சொல்றாங்கன்னா, பார்ட்டிகிள் வந்து கான்ஸ்டன்ட் மோஷன்ல இருக்குது. அப்படி இருந்தா ஆக்சலரேஷன் எவ்வளவு சொல்லுங்க? 0. அப்ப ஆக்சலரேஷன் 0னா F எவ்வளவு வருது சொல்லுங்க? ஃபோர்ஸ் 0. அதுதான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லால சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, until unless external force acts on the body, until unless external force acts on the body, body either is at rest or moves with uniform velocity அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆக்சலரேஷன் 0. அப்ப நியூட்டன் செகண்ட் லால இருந்து ஃபோர்ஸ் வந்து 0ன்னு போட்டோம்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் தி சிஸ்டம் 0 போட்டா ஆக்சலரேஷன் நமக்கு 0ன்னு வந்துருது. ஆக்சலரேஷன் 0 வரதுனால வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு வந்துரும். சோ அப்ப வந்து நியூட்டன் செகண்ட் லால இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் லா டெரைவ் பண்ண முடியுது. ஓகேங்களா? அதே மாதிரி புரியுதுங்களா? இது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் லால இருந்து ஃபர்ஸ்ட் லா டெரைவ் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி நியூட்டன்ஸ் தேர்ட் லா எப்படி டெரைவ் பண்ண முடியும் பார்க்கலாம் பாருங்க. இது ஒரு சிஸ்டம்னு எடுத்துங்க. இது ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா within the system 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு எடுத்துங்கப்பா. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், இது செகண்ட் ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து F21 வச்சுங்க. செகண்ட் ஆப்ஜெக்ட் will exert force on ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து F12ன்னு எடுத்துங்க. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் உங்களுக்கு தெரியும். ஓகே, இருக்கட்டும். இந்த ரெண்டு ஃபோர்சஸ் இருக்கு, F12 F21 இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு சிஸ்டம் மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாதான் அந்த சிஸ்டம்க்கு வந்து என்ன இருக்கும்? ஆக்சலரேஷன் இருக்கும். இல்லைன்னா ஆக்சலரேஷன் இருக்காது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0வா இருந்தா, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0வா இருந்தா ஆக்சலரேஷன் எவ்வளவு இருக்கும்? 0வா இருக்கும். சோ m into a வந்து 0 போட்டுரு. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0 வந்து m into a 0 போட்டுரு. இப்போ வந்து பாருங்க, இங்க வந்து இந்த வித்தின் தி சிஸ்டம் எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? இது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அடுத்து இது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. F12 F21. அப்போ F12 plus F21 இது ரெண்டுமே டுகெதரா சேர்த்து தானே 0. அப்போ F12 is equal என்ன வருது சொல்லுங்க? மைனஸ் F21 வருதா? சோ அப்போ வந்து ஒன்னு வந்து ஆக்ஷன், F12 ஆக்ஷன் எடுத்துட்டோம்னா, F12 ஆக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா F21 என்ன வரும்னு சொல்லுங்கப்பா? ரியாக்ஷன். ரியாக்ஷன் வருதா? அப்ப ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஈக்குவலா இருக்கு. மைனஸ் சைன் வரதை வச்சு ஆப்போசிட்னு சொல்லிடுறோமா? அப்படின்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லாவும் நம்ம செகண்ட் லால இருந்து டெரைவ் பண்ணிருக்கோம். செகண்ட்ல என்னது? நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இப்போ சிஸ்டம் மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னா ஆக்சலரேஷன் 0 வருது. அதனால எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0ன்னு போட்டுட்டு இந்த சிஸ்டம்குள்ள வித்தின் சிஸ்டம் வந்து 2 பார்ட்டிகல்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்து அதை ஆட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு இன்னொரு ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்னு வந்ததுனால ஒன்னு ஆக்ஷன் ரியாக்ஷன். ஸோ தேர்ட் லா டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் இஸ் தி மெயின் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? அடுத்து வந்து ரீசன்ல நியூட்டன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லா ஆர் கண்டைன்ட், சாரி, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லா ஆர் கண்டைன்ட் இன் தி செகண்ட் லா. இங்க வந்து தேர்ட்னு சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். தேர்ட்னு சொல்லியிருக்கணும். அப்படின்னு சொல்லியிருந்தா நியூட்டன் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லா கண்டைன்ட் இன் தி செகண்ட் லா அப்படின்னு நமக்கு வந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதனால வந்து ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசர்ஷன் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்ன பண்ணிடலாம்னா ஆப்ஷன் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ஏன்னு எடுத்துப்போம். ஏன்னா நியூட்டன் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லா கண்டைன்ட் இன் செகண்ட் லான்னு வந்ததுனால அப்ப செகண்ட் லாவை நம்ம மெயின் லா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ தட் 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்கப்பா. Inertia is the property by virtue of which the body is unable to change by itself the state of rest only அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசர்ஷன்ல. ரீசன்ல பாருங்க, the bodies do not change their state unless acted upon by a resultant force. இந்த கொஸ்டின் வந்து நமக்கு பாருங்க ரீசன் வந்து கரெக்ட் தான். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அப்படி இருந்தா தான் அந்த பாடியோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ண முடியும்னா பாடியோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்டேட் என்னென்ன ஸ்டேட் இருக்கு? ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், ஸ்டேட் ஆஃப் மோஷன், ஸ்டேட் ஆஃப் டைரக்ஷன் இருக்கு. அப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலன்னா ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டையும் மாற்ற முடியாது, ஸ்டேட் ஆஃப் மோஷனையும் மாற்ற முடியாது, ஸ்டேட் ஆஃப் டைரக்ஷனையும் மாற்ற முடியாது. ஆனா இங்க அசர்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து inertia is the property by virtue of which the body unable to change by itself the state of rest only கிடையாது. inertiaன்றது inability of the body to change its state from rest to motion or motion to rest or motion to motion, otherwise to change direction. அப்ப இனர்ஷியான்றது என்ன பாத்தீங்கன்னா ரெஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்றது கிடையாது, மோஷனை சேஞ்ச் பண்றதும் டைரக்ஷன் சேஞ்ச் பண்றதும் எல்லாத்துக்குமே இருக்கிற இன்எபிலிட்டி ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இனர்ஷியான்னு சொல்றோம். அப்படின்னா அசர்ஷன் வந்து என்ன வருது பாருங்க? ஃபால்ஸ். ஏன்னா இனர்ஷியா இஸ் தி ப்ராப்பர்ட்டி பை வெர்ச்சு ஆஃப் which the body is unable to change by itself the state of rest only ன்னு சொல்லி இருக்கக்கூடாது, மோஷன் சொல்லி இருக்கணும், அண்ட் டைரக்ஷன் இது எல்லாத்தையும் சொல்லி இருக்கணும்.
ஓகேங்களா? அதனால வந்து உங்களுக்கு இந்த அசர்ஷன் வந்து ஃபால்ஸ். ரீசன் பாருங்க, தி பாடிஸ் டு நாட் சேஞ்ச் தேர் ஸ்டேட் அன்லெஸ் ஆக்டட் அப்பான் பை தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இது ட்ரூ. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாதான் வந்து என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாதான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடியோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் மாறும், மோஷன் மாறலாம், டைரக்ஷன் மாறலாம். ஸோ ரீசன் ட்ரூ, அசர்ஷன் ஃபால்ஸ். அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் பாருங்க, அசர்ஷன் ஃபால்ஸ், ரீசன் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. A man standing in a lift which is moving upwards will feel his weight to be greater than when the lift was at rest. அதாவது ஒரு மேன் வந்து லிப்டுக்குள்ள இருக்கா, அப்படி அந்த லிப்ட் வந்து அப்வர்ட்ஸ் வந்து மூவ் ஆகுது, மூவிங் அப்வர்ட்ல மூவ் ஆகுது. அப்வர்ட்ல மூவ் ஆகும்போது இவர் எப்படி ஃபீல் பண்றாருன்னா, இவருடைய அப்பேரண்ட் வெயிட் வந்து கிரேட்டர் தென் இவருடைய வெயிட், ரெஸ்ட்ல இருக்கும் போது இருக்கிற வெயிட்டை விட ஆக்சுவல் வெயிட், அதான் ரெஸ்ட்ல இருக்கிற வெயிட் வந்து ஆக்சுவல் வெயிட், ஆனா மோஷன்ல அப்வர்ட்ல இருக்கும்போது அதிகமா ஃபீல் பண்றதா சொல்றாங்க. சரி, ரீசன் பாருங்க. if the acceleration of the lift is a upward, then the man of mass m shall feel his weight to be equal to normal reaction exerted by the lift given by n is equal to m into g plus a, where g is the acceleration due to gravity. ரொம்ப நல்ல கொஸ்டின் பாருங்கப்பா. இந்த கொஸ்டின் வந்து நமக்கு தெரியும் வந்து, அதாவது எப்படின்னா ஒரு லிப்டுக்குள்ள ஒரு மேன் இருக்கு, அப்படி இவருடைய வெயிட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் mg ஆக்ட் ஆகுது, நார்மல் ரியாக்ஷன் அப்போர்ட் ஆக்ட் ஆகுது, ஆக்சலரேஷன் அப்போர்ட் இருக்கு. அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா போட்டோம்னா ஆக்சலரேஷன் டைரக்ஷன்ல இருக்கிற ஃபோர்ஸ் பாசிட்டிவ் எடுத்துங்க, ஆப்போசிட்டா இருக்கிறது மைனஸ் எடுத்துங்க. mg வந்து ஆப்போசிட் ஆக்சலரேஷன் இருக்கிறதால மைனஸ் போடுறோம், n வந்து along the acceleration இருக்கிறதால பிளஸ் போட்டு இந்த நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் போடுறோம். n ஈக்குவல் டு m இன்டு mg பிளஸ் m ன்னு வந்துருது. ஸோ n ஈக்குவல் என்ன வருது, m இன்டு g பிளஸ் a. அப்போ வந்து ஆக்சுவல் வெயிட்டை விட அதிகமாக தான் இருக்கு. ஓகே, இதை தான் நம்ம சிம்பிளா என்ன சொல்றோம்னா, நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் m இன்டு g பிளஸ் ஆர் மைனஸ் a அப்படின்னு போட்டுட்டு ஜிக்கும் ஏக்கும் சென்டர்ல என்ன சைன் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போடா இருந்தா பிளஸ் போடுங்க, டவுனோட இருந்தா மைனஸ் எடுத்துங்க, ஆக்சலரேஷன் இருந்தா பிளஸ் எடுத்துங்க, ரிட்டார்டேஷன் இருந்தா மைனஸ் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி சைன் சொல்றோம். இப்போ ரீசனுக்கு வந்து நம்ம கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். n இஸ் ஈக்குவல் m இன்டு g பிளஸ் a, ரீசன் கரெக்ட் தான். ஆனா அசர்ஷன்ல பாத்தீங்கன்னா a man standing in a lift which is moving upward கரெக்ட், will feel his weight வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, to be greater than அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஆனா அப்போடு மூவ் ஆகுது தவிர ஆக்சலரேஷனா ரிட்டார்டேஷனான்னு சொல்லல. அதாவது அப்போடா இருந்து ஆக்சலரேஷனா இருந்தா அப்போடுக்கு ஒரு பிளஸ், ஆக்சலரேஷனுக்கு ஒரு பிளஸ் போட்டு பிளஸ்ன்னு போட்டு இந்த ஆன்சரை சொல்லி இருக்கலாம். இதே வந்து நமக்கு அப்போடு மோஷன் இருந்து ரிட்டார்டேஷன் மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லியிருந்தா n இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கும், m இன்டு ஜி மைனஸ் ஏ அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து அசர்ஷன்ல வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போடு தான் மூவ் ஆகுது, அப்போடு மூவ் ஆனாவே வந்து அப்பேரண்ட் வெயிட் கிரேட்டர் தேன் இஸ் ஆக்சுவல் வெயிட்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இன்சபிஷியன்ட். அதாவது ஆக்சலரேஷன்ல இருக்கா ரிட்டார்டேஷன்ல இருக்கான்னு தெரியல. ஆக்சலரேஷன்ல இருந்தா இது கரெக்ட், ரிட்டார்டேஷன்ல இருந்தா தப்பு, அதனால கொடுக்காதனால இது தப்புன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ அசர்ஷன் ஃபால்ஸ், ரீசன் ட்ரூ அப்படின்னா வந்து நம்ம ஆப்ஷன் டி அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Speed of a frame A is constant with respect to an inertial frame B. Frame A will be an inertial frame. Reason பாருங்க. If acceleration of a frame is 0 with respect to an inertial frame, then that frame is a inertial frame அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், inertial frame னா either frame should be rest, otherwise moves with the constant velocity, otherwise acceleration of the frame is 0, இல்லைன்னா net force on the frame is 0 அப்படின்னு எடுத்துக்கணும். நான் இனர்ஷியல் ஃப்ரேம் என்ன இருக்கணும், ரொட்டேட்டிங் ஃப்ரேமா இருக்கலாம், இல்லைன்னா ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம். ரொட்டேட்டிங் ஃப்ரேம் என்னாலும் ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம் தான். ஆனா ஆக்சலரேட்டிங் ஃப்ரேமுக்கு ரொட்டேட்டிங் ஃப்ரேமுக்கு என்னன்னா, ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ல டைரக்ஷன் கண்டிப்பா மாறுது, ஆக்சலரேஷன் ஃப்ரேம்ல டைரக்ஷன் மாறுமா மாறாதான்னு சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா ரீசன் பாருங்க, if acceleration of a frame is 0 with respect to an inertial frame, then that frame is an inertial frame. அப்ப ரீசன் வந்து கண்டிப்பா கரெக்ட். ஏன்னு சொல்லுங்க, இப்போ வந்து ஃப்ரேம் ஏன்னு ஒன்று எடுத்துக்கலாம், ஃப்ரேம் பின்னு எடுத்துக்கலாம். ஃப்ரேம் பி இனர்ஷியல் ஃப்ரேம்னு வச்சிடலாம், இனர்ஷியல் ஃப்ரேம்னு எடுத்துக்கலாம். இனர்ஷியல் ஃப்ரேம்னு எடுத்துட்டீங்கன்னா அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் ஃப்ரேம் பி என்ன வந்துடும், 0 வந்துடும். இங்க என்ன சொல்றாங்க, ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ ஃப்ரேம் இஸ் 0 வித் ரெஸ்பெக்ட் டு இனர்ஷியல் ஃப்ரேம் தானே. அப்போ ஃப்ரேம் ஏன்னு எடுத்துக்கிறேன், ஆக்சலரேஷன் ஆஃப் ஃப்ரேம் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி என்ன வரும், ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ மைனஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் பி ஈக்குவல் டு 0 வருது. இப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் பி ஆல்ரெடி 0 தெரியும் இல்லையா, இது 0 போட்டா அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் ஃப்ரேம் ஏ வந்து 0 வந்துருது. ஸோ தட் ஃப்ரேம் ஏ வந்து இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ தட் ரீசன் ட்ரூ, ரீசன் வந்து ட்ரூ. புரியுதுங்களா? அதாவது ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ ஃப்ரேம் வந்து 0வா வித் ரெஸ்பெக்ட் டு இனர்ஷியல் ஃப்ரேமா இருந்தா
அப்படின்னா ஆக்சலரேஷன் ஆஃப் தி ஃப்ரேம் 0 தான். அப்படின்னா ஆக்சலரேஷன் ஆஃப் தி ஃப்ரேம் வந்து 0ன்றதுனால ஃப்ரேம் வந்து இனர்ஷியல் ஃப்ரேம்ன்றது ரீசன் கரெக்ட். ஆனா அசர்ஷன்ல பாருங்க, ஸ்பீட் ஆஃப் a frame A is constant with respect to an inertial frame B. frame A will be an inertial frame அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஃப்ரேம் ஏக்கு வந்து ஸ்பீடு தான் சொல்லியிருக்காங்களே தவிர கான்ஸ்டன்ட் டைரக்ஷன் என்னன்னு சொல்லல. அப்போ ரொட்டேட்டிங் ஃப்ரேமா கூட இருக்கலாம். அப்போ ஃப்ரேம் ஏ வந்து ஸ்பீடு கான்ஸ்டன்ட்னா அதனுடைய டைரக்ஷன் மாறிச்சுன்னா அப்போ ஃப்ரேம் ஏ வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம் வந்துடும். ஆனா ஃப்ரேம் பி வந்து என்ன சொல்லுங்க, ஃப்ரேம் பி வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் தான் இருக்கு. சரிங்களா? நல்லா பாருங்க, ஸ்பீட் ஆஃப் ஏ ஃப்ரேம் ஏ இஸ் கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அன் இனர்ஷியல் ஃப்ரேம் பின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு ஃப்ரேம் வந்து பி இருக்கு, இந்த ஃப்ரேம் பி இருக்கு, நல்லா கவனிச்சிங்க. இந்த ஃப்ரேம் பி வந்து சப்போஸ் இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்றதுனால இந்த ஃப்ரேம் பிக்கு வந்து வெலாசிட்டி வந்து ஒரு 10 மீட்டர் பர் செகண்ட்னு எடுத்துக்கலாம். இது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போயிட்டு இருக்கு. போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கான்ஸ்டன்டாவே போயிட்டு இருக்கு. ஆனா வந்து ஃப்ரேம் ஏ, இது ஃப்ரேம் பி, ஃப்ரேம் ஏ வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுங்க, ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு 20 மீட்டர் பர் செகண்ட்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு கான்ஸ்டன்டா. அப்போ ஸ்பீடு பார்க்கும்போது டைரக்ஷன் நம்ம கண்டுக்க தேவையில்லை இல்லையா? அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு பாத்தீங்கன்னா ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி வந்து கான்ஸ்டன்டாவே இருக்கும். ஸ்பீட் ஆஃப் ஃப்ரேம் ஏ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பி வந்து கான்ஸ்டன்டாவே இருக்கும். ஆனா டைரக்ஷன் மாறுது இல்லையா? டைரக்ஷன் மாறத பத்தி கொடுக்கல. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஸ்பீடுன்னு சொல்லும் போது அவங்க டைரக்ஷனை எடுத்துக்கல. அதனால வந்து இப்போ ஒரு பார்ட்டிகல் வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும்போது டைரக்ஷன் மாறிட்டே இருக்கும். ஆனா அதனுடைய ஸ்பீடு மாறாது. அப்போ ஃப்ரேம் ஏக்கு வந்து ஸ்பீட் 20 மீட்டர் பர் செகண்ட் எடுத்திருக்கீங்க, ஸ்பீட் ஃப்ரேம் பிக்கு வெலாசிட்டி 10 மீட்டர் பர் செகண்ட் எடுத்திருக்கீங்க. ஆனா இங்க டைரக்ஷன் ஸ்பீடை பார்த்தோம்னா டைரக்ஷனை கண்டுக்க தேவையில்லை இல்லையா? பி வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் சொல்றதுனால அது ஆக்சலரேஷன் 0 தான். இப்போ ஏ வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடா இருக்கு, பிக்கு வந்து வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், ஸ்பீடும் கான்ஸ்டன்ட். அப்போ ஃப்ரேம் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரேம் பி வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தான். ஆனா ஃப்ரேம் ஏக்கு டைரக்ஷன் மாறுதா மாறலையானே சொல்லல இல்லையா? அதனால ஃப்ரேம் ஏக்கு வந்து டைரக்ஷன் மாறாம இருந்திருந்தா அப்போ அது வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் சொல்லியிருக்கலாம். டைரக்ஷன் மாறுச்சுன்னா அப்போ அது நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னு வந்துடும். அப்படின்னா வந்து நமக்கு 10th கொஸ்டினுக்கு இதுல வந்து ஸ்பீடுன்னு சொல்லிட்டதுனால வெலாசிட்டின்னு சொல்லாதனால ஃப்ரேம் ஏ வந்து இனர்ஷியல் ஃப்ரேம்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. எய்தர் இனர்ஷியலாவும் இருக்கலாம், நான் இனர்ஷியலாவும் இருக்கலாம். அதனால வந்து நம்ம அசர்ஷன் வந்து ட்ரூன்னு சொல்ல முடியாது. ஸோ ரீசன் வந்து கண்டிப்பா ட்ரூ தான். அதனால அசர்ஷன் ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ரீசன் வந்து ட்ரூன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்.